இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில இப்போ ரொம்ப நல்ல டிஆர்பில போயிட்டு இருக்க ஒரு சீரியலான மகாநதி சீரியலோட ஒன் ஆஃப் த ஹீரோவான நிவினை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிவின் காவேரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது இந்த பேர் நிவின் காவேரி தான். ஃபைனல் வரைக்கும் ரீச் ஆகி இந்த போயிட்டே இருக்கும். ஏன்னா நிவின் காவேரி பேர் வந்து மக்கள் மத்தியில அவ்வளோ ஃபேமஸ் ஆகி போயிட்டே இருந்தது. ஆனா வந்து இன் பிட்வீன்ல நிவின் வந்து காவேரிக்கு பேர் கிடையாது, விஜய் தான் காவேரிக்கு பேர். ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் அந்த இடத்துல நடந்து நிவினும் காவேரியும் பிரியிற ஒரு சீன் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிவின் வந்து இப்ப யமுனாவை தான் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு. இது வந்து ஒரு கட்டாய திருமணம் தான். யமுனா வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து நிவினையே திருமணம் செய்வாங்க. இப்படியான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. ஹீரோவா இருந்தவர் நாடகத்தோட பாதியில சப்போர்ட்டிங் ஹீரோவா, அதாவது ஒன் ஆஃப் த ஹீரோவா வந்து மாறிட்டாரு. இவரோட உண்மையான பெயர் ருத்ரன் பிரவீன். அது கூட கிடையாது. இவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் வந்து பிரவீன் குமார் தான். அது நாளடைவில் அவர் வந்து இந்த டிக்டாக் இதெல்லாம் பண்ணும்போது தான் அவரோட பெயர் வந்து ருத்ரன் பிரவீனா மாறுச்சு. அவங்க வீட்டில் அவங்களுக்கு வச்ச பெயர் வந்து பிரவீன் குமார் தான். எல்லாரும் பிரவீன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் 1997ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி பிறந்தாரு. சென்னையில தான் பிறந்திருக்கிறாரு. தன்னோட பள்ளி படிப்பை வந்து பத்ம சாரங்கபாணி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சாரு. மிகப்பெரிய கிரிக்கெட் ஃபேன். கிரிக்கெட்டு தான் எல்லாமே. கிரிக்கெட்லேயே நம்ம போயிடணும், நம்மளோட ஃப்யூச்சர் வந்து கிரிக்கெட்ல தான் இருக்கணும், நம்ம ஒரு கிரிக்கெட்டராக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அவருக்கு 2017ல் ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் நடந்தது. அப்படி ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறமே அவருக்கு அந்த கிரிக்கெட் ஆசையே வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் அதுக்கப்புறம் வந்து அவர் கிரிக்கெட் விளையாடவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து வீட்லேயுமே வந்து அதுக்கு வந்து முன்னாடியே வந்து அவங்க கிரிக்கெட் விளாட்றதுக்கு சப்போர்ட் பண்ணல. சும்மா வந்து ஸ்கூல் படிக்கிறான், கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இவர் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணுங்கிறத வந்து எய்மாக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க வீட்டில் ஏற்றுக்கிறவே முடியலை. இந்த ஆக்சிடெண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் கிரிக்கெட்டர் ஆக முடியாது, கண்டிப்பாக வேற ஏதாவது படித்து தான் ஆகணும், அப்போ படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்க குடும்பத்தில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி படித்தாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறாங்க. அதுவுமே வந்து வீட்டில் வந்து என்னடா இவன் வந்து ஃபிலிம் டெக்னாலஜி எடுத்து படிக்கிறானே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க வீட்டில் சொன்னது வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுத்து படி, நம்ம வீடு வந்து பயங்கர கஷ்டத்தில் இருக்குது, நம்ம நிறைய கஷ்டத்தில் இருக்கோம், அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னா நீ இன்ஜினியரிங் படிச்சின்னா அதுலேருந்து நல்ல சம்பளம் வரும், அந்த சம்பளத்தில் வந்து நம்ம திரும்ப வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே பிடிக்குமாம். அதனால வந்து அதை வந்து பெருசுப்படுத்த அவங்க வீட்டில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபிலையும் வந்து நிறையா சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜியை எடுத்து படிச்சுட்டாங்க. பொதுவாக ஃபோட்டோகிராஃபி பிடிச்சவங்க வந்து விஸ்காம் தான் எடுத்து படிப்பாங்க. ஆனால் இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து மூவிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும், டைரக்ஷன் எப்படி இது பண்ணுறாங்க எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் எடுத்து 3 வருஷம் நல்லபடியாக படித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 இயர்ஸ் சின்ன சின்னதாக இந்த டிக்டாக் வீடியோஸ், அப்புறம் வந்து மேரேஜ் வீடியோ கவரேஜ் பண்ணுறது, மேரேஜை வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்கல்ல, அந்த இதுலலாம் வந்து இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஏன் கூத்துப்பட்றையில் போய் சேரக்கூடாது, அங்கே போயிட்டு நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூத்துப்பட்றையில் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக நிறையா கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஆடிஷனுக்கும் போகிறாரு. எல்லா ஆடிஷன்லேயுமே வந்து அவருக்கு ஃபெயிலியர் தான் இருக்குது. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஃபெயிலியரில் இருந்துமே அவர் வந்து கற்றுக்கிறதான் செஞ்சுருக்காரு. அவர் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், ஃபெயிலியராக பார்க்காதீங்க, அது வந்து வெற்றிக்காக நம்மளை செதுக்கிற ஒரு உளி அப்படின்ற மாதிரி பாருங்க, அதில் இருந்து உங்களுக்கு என்ன கற்றுக்கிற முடியுமோ கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு.
படத்துல இருக்கிற முக்காவாசி சீன்ஸ வந்து ரீக்ரியேட் பண்ணி இவர் தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல வந்து ரீல்ஸாவே போட்டிருப்பாரு. நெறைய ரீக்ரியேஷன் வீடியோஸ் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு நல்ல சிங்கரும் கூட. ரேப் வந்து சூப்பரா பாடுவாரு. மகாநதி சீரியல்ல இதுக்கு முன்னாடி வந்து காவேரிக்கு அக்காவா, அதாவது கங்காவா நடிச்சவங்க வந்து அவங்களும் நல்லா ரேப் பாடுவாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 2 பேரும் சேர்ந்து அது ஒரு போட்டியாவே இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டிக்டாக்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் நெஞ்சம் மறப்பதில்லை, தனிமை அது வரமா, இதெல்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியே நடிச்சிட்டு இருக்கும்போது, இவங்களோட லைஃப் இப்படியே போகுதே! அப்போ வந்து அவங்க அம்மா யோசிச்சாங்க. இவன வந்து இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான், இவன் வந்து ஓரளவுக்கு ஒரு பொறுப்போட நடந்துக்கிருவான். அப்படின்ற மாரி யோசிச்சு 2021ல ஆகஸ்ட் மந்த் 21ஆம் தேதி அபி அப்படிங்கிறவங்களோட இவருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. டிசம்பர் 6ஆம் தேதி திருமணம் நடக்குது. இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான். இவர் வந்து யாரையும் வந்து லவ் எல்லாம் பண்ணல. ஸோ 2021ல இவங்களுக்கும் அபிக்கும் வந்து திருமணம் நடந்துருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நெறையா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பிளேஸஸ் போய் பார்க்குறாங்க. அப்போதான் வந்து இவருக்கு ஏற்கனவே நம்மளோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. கஷ்டப்பட தான் செய்றாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்மள நம்பி ஒரு பொண்ணும் வந்திருக்கு. இத வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். இந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே நம்ம செய்யணும். இதெல்லாம் யோசிக்கிறாரு. திரும்ப இன்னும் நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்கேயாவது போய் வேலைக்கு போயிரலாமான்லாம் ஒரு கட்டத்தில யோசனை வந்துதாம். அந்த டைம்ல தான் இவருக்கு தி சீரியல்ல இருந்து பிரவீன் பென்னட் அவர்கள் வந்து வாய்ப்பு குடுக்குறாங்க. அப்போ வந்து இவர் வந்து தலைக்கு வந்து மொட்டை அடிச்சிருந்தாராம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரி கூப்பிட்டப்பயே என்னடா பண்றது? அப்படின்னு நெறைய யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் போயி அந்த ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு, ஆடிஷன்ல அவர செலக்டும் பண்ணிட்டாங்களாம். அப்ப சொன்னாராம் அந்த டைரக்டரு, "நீ வந்து தலைக்கு வந்து விக்கு வச்சுக்கோ. கொஞ்ச நாள் விக்கு வச்சு நடி. அப்புறம் உனக்கு முடி வளர்ந்துரும்ல" அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஹீரோ அப்படிங்கிற ஸ்கோப் குடுத்து தான் நடிக்க வச்சிருக்காங்க. விஜய் இன் பிட்வீன்ல வருவாரு. அதாவது சுவாமிநாதன் இன் பிட்வீன்ல வருவாரு அப்படிங்கிறதே அவருக்கும் தெரியல. அந்த டைரக்டருமே ஃபர்ஸ்ட்டு அந்த மாரி கதைய யோசிக்கல. கொஞ்சம் நல்லா போயிட்டே இருக்கு. இதே ட்ராக்ல போக வேண்டாம். கொஞ்சம் வித்தியாசமா அந்த கதைய கொண்டு போவோம் அப்படின்னு நெனச்சு தான் வந்து ஒரு அக்ரீமெண்ட் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்ட உள்ள கொண்டு வராரு. அந்த டைம்ல வந்து பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிட்டாராம். இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வாய்ப்பு குடுத்தது, நம்மள நம்பி ஃபர்ஸ்ட்டு டைம் நம்மளுக்கு வாய்ப்பு குடுத்ததே இந்த டைரக்டர் தான். இவரு என்ன பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். இது அவரோட ஸ்டோரி. அவரு தான் பண்றாரு. அப்படிங்கம்போது அவர் அத எந்த மாரி வேணா மாத்தலாம். இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து சீரியல விட்டு போகல. நீ வந்து யமுனாக்கு பேரா நான் உன்னைய மாத்துறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "உனக்கு யமுனாவ சுத்தமா புடிக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா யமுனாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நீ அவள நேசிக்கிற மாரியான ஒரு கதைக்களம் தான் நான் உனக்கு குடுக்க போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ நிவினும் அத அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. யமுனா வந்து இப்போ வந்து காவேரி அண்ட் விஜய் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. இந்த அக்ரீமெண்ட் மேரேஜ் வந்து வீட்டுக்கும் தெரிஞ்சு 2 பேரும் இப்ப பிரிஞ்சு இருக்காங்க. இவங்க எப்ப சேருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சைடு போயிட்டுருக்க. யமுனாக்கு வந்து திரும்ப காவேரி அக்கா வந்து நிவினோட சேர்ந்துருவாங்களோன்னு மனசுக்குள்ள ஒரு பயமும் ஓடிட்டுருக்கு. அதே சமயத்துல நிவின் வந்து, "நீ எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண? விஜய் வந்து காவேரிய லவ் பண்ண தான் செய்றாரு. அதுக்காக தான் அவரு எனக்கு உன்னைய திருமணமே பண்ணி வச்சாரு. இல்லைன்னா எனக்கு உன்னைய கல்யாணமே பண்ணிக்கிறதுல விருப்பமும் இல்ல. நீ சூசைட் பண்ணதுக்காக மட்டும் தான் அவரு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு நெனைக்காத. அவரு வந்து காவேரிய உண்மையா நேசிக்கிறாரு. அதனால தான் கல்யாணம் பண்ணாருன்ட்டு" நெறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து அவங்கள்ட்ட குடுக்குறாங்க. இருந்தாலுமே யமுனாக்கு வந்து திரும்ப இவங்க வந்து இவங்களும் காவேரியும் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ நிவின் தனக்கு கொடுத்த இந்த கேரக்டர வந்து இதில என்னதான் ஒரு இடத்துல அவருக்கு டவுன் வந்தாலுமே கூட, அவருக்கு கொடுத்த கேரக்டர இப்போ வரைக்கும் பெஸ்ட்டா தான் பண்ணிட்டுருக்காரு. இத தாண்டி இவருக்கு நெறைய சீரியல்ஸ்ல இருந்து வாய்ப்பும் அடுத்தடுத்து கண்டிப்பா கிடைக்கும். இதே மாரி பல செலிபிரிட்டீஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனா மாத்த ரெடியா இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னன்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனா லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னன்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.